Hi everyone, welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோல bead work designer blouse எப்படி embroidery பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். இதுதான் அந்த saree and blouse material. இந்த மாதிரி டிசைனுக்கு எப்படி bead work stitch பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். நான் ஆல்ரெடி பாருங்க stones and bead work sugar beads இந்த மாதிரி எல்லாமே stitch பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் stitch பண்றது வந்து big size beads sugar beads எப்படி stitch பண்ணனும் அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. Aari thread gold அதுல beads யூஸ் பண்ணி இந்த மாதிரி stitch பண்ணிக்கிடணும். நான் எடுத்துக்கிற இந்த டிசைன் வந்து ஒரு ஸ்கொயர் டிசைன். அதனால நான் நடுவுல அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த ஸ்டோன் வந்து glass stone. ரொம்ப ஷைனிங்கா நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்கொயர் டிசைனுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், ஸ்கொயர் டைப்பில் நம்ம ஸ்டோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலும் சாரியும் ஒரே கலராக இருந்தனால நான் ஒன்லி கோல்டு மட்டும்தான் இந்த டிசைனுக்கு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கான்ட்ராஸ்ட் கலர் எதுவுமே நான் இதில் யூஸ் பண்ணலை. ஒன்லி கோல்டு சுகர் பீட்ஸ், 4mm சைஸஸ் பீட்ஸ் அண்ட் கோல்ட் கிளாஸ் ஸ்டோன், இது மட்டும்தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டயக்ராம் செட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லாத ஒரு டயக்ராம் தான். ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் டிசைன். பீட் ஒர்க் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீடில் நம்பர் 23 ஆர் 24 யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி செயின் அது மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்பர் 14 யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். நீங்கள் நல்லா ஆரி ஒர்க் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட். பிகினர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் வந்து நம்பர் 14 ஆர் நம்பர் 23, 24 அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரி ஒர்க் நீங்கள் பழகிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைனலாக முடிக்கிறோம். இந்த பீட் ஒர்க் வந்து நாட் போடுறதையும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த நாட் போடுற மெத்தடையும் நான் ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ மேலாப்பில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிடணும். இப்போ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஒன்லி கோல்டு, எல்லாமே கோல்டு தான். ஸ்டோன் பீட்ஸ் எல்லாமே கோல்டு. இப்போ இந்த ப்ளவுஸுடைய டிசைன் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸ்கொயர் டிசைன் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக அந்த பார்டரில் நமக்கு அந்த எப்படி அந்த கோபுரம் டைப்பில் வந்துச்சோ அதே மாதிரி ரிலேட்டடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகரில் இந்த மாதிரி டயக்ராம் செட் பண்ணி ஆரி ஒர்க் பீட் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணி கற்றுக்கோங்க. ப்ளவுஸஸ்க்கு மேட்ச் நம்ம ஹேங்கிங்ஸ் போடும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்லைனுக்கு வந்து 3 rows செயின் போட்டுட்டு சுகர் பீட்ஸ், பிக் சைஸ் பீட்ஸ், திரும்ப சுகர் பீட்ஸ் இதெல்லாம் போடும்போது நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே போல் டிசைன். ஸ்லீவுக்கும் நம்ம பேக்கில் என்ன மாதிரி டிசைன் செட் பண்ணி போட்டிருந்தோமோ அதே இதை ஸ்லீவ்லேயும் செட் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பீட் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.